கார அடைக்கு அதே மாதிரி மரவள்ளி கிழங்கையும் அரிசியும் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் வந்து என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா, கடலைப்பருப்பு 1/4 டம்ளர், 3/4 டம்ளர் வந்து துவரம்பருப்பு, சாம்பார் பருப்பு இருக்கு இல்லையா, அதுவும் 15 மிளகாய் போட்டிருக்கேன். ஏன்னா இது பயங்கர காரமாக இருக்கும். 15 மிளகாய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அதே அரிசி இதெல்லாம் அரைச்சோம் இல்லையா, மரவள்ளி கிழங்குலாம் அந்த கப்பில் போட்டு அரைக்க போகிறேன். கார அடைக்கிறது முதல்ல இந்த மிளகாயை முதல்ல அரைச்சிக்கணும். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா மிளகாயெல்லாம் மண்ணில் தரையிலெல்லாம் போட்டு காய வைக்கும்போது அது மேலே என்னென்ன ஓடிச்சோ, கரப்பாவுண்டு எலியெல்லாம் ஓடி இருக்கலாம், சுத்தம் இல்லாத இடத்துல காய வச்சுருப்பாங்க. நம்ம அதனால் சிவப்பு மிளகாயை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் சேர்த்து அரைக்கணும். முதல்ல மிளகாயை மசிச்சுக்கணும். இதை நம்ம வந்து பருப்போடையே ஊற வச்சோம்னா நல்லா மசியும், விதையெல்லாம் நல்லா மசிஞ்சிடும். அதனால தான் ஊற வச்சு அரைக்கிறது. மிளகாயோட 3 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். மிளகாய் இந்த மாதிரி 1 2 மசிஞ்சதுக்கப்புறமா இந்த பருப்பு ஊற வச்சதை எடுத்து இது பண்ணணும். இந்த பருப்பு அரிசியெல்லாம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதில் தான் அதோட சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். பருப்பை வந்து இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிக்கணும். அரிசியை தனியாக ஊற வைக்கணும், பருப்பெல்லாம் தனியாக ஊற வைக்கணும். பருப்போடு சேர்த்து சிவப்பு மிளகாயை ஊற வச்சிடணும். அந்த அரிசி மாவும் மரவள்ளி கிழங்கு மாவோட இதை சேர்த்துணும். மிக்சியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கழுவி அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போடல. இன்னும் உப்பு நான் வந்து எப்போவுமே ஐஸ்கிரீம் ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் தான் சேர்ப்பேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அளவுக்கு அதிகமாக உப்பு போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. துருவுன தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ அதில் வேறு என்ன சேர்க்கணுன்னாக்கா, பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பொடியாக நறுக்கணும் கழுவிட்டு. அதேமாதிரி கடைசியாக தூவுறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா நிறைய போடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதெல்லாம் சேர்த்து அடையாக ஊற்றி எடுக்க வேண்டியதான். அது ஊற்றுறப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலையெல்லாம் பொடியாக நறுக்கி இதை இந்த காரமாவோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா பொடியாக நறுக்கணும். எவ்வளோ மேக்ஸிமம் பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடைக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நெய் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இனிப்பு அடைக்கு கட்டாயமாக நீங்கள் நெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். இது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி 2 பக்கமும் வேக வச்சு இந்த மாதிரி செவக்க அழகாக எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்து கார அடை ரெடி.